ஸோ இந்த கிளாஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட்ஸ், நல்லாவும் இருக்கும். டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், நிறையா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிசி டு ஏசி கன்வெர்ட்டர், அதாவது இன்வெர்ட்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு டிசி சப்ளை இன்புட், அது எப்படி ஏசியாக மாற்ற போகிறோம் இன்வெர்ட்டர். இந்த இன்வெர்ட்டர் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். சப்ளை போயிடுதுன்னா இமீடியட்டாக நமக்கு சப்ளை வேணுன்றதுக்காக இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் வீட்டில். அந்த இன்வெர்ட்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இன்வெர்ட்டர்ன்றது என்ன, அது எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், அந்த இன்வெர்ட்டருடைய கண்ட்ரோல் எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன டைப் ஆஃப் இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய இன்வெர்ட்டர்ஸ் இருக்குது, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். மெயினாக நம்ம வீட்டில் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஆஃபீஸில் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறது யூபிஎஸ், அதுவும் சப்ளை போயிடுச்சுன்னா ஒன்று யூஸ் பண்ணுறது. இந்த இன்வெர்ட்டர் அது யூபிஎஸ் என்ன டிஃப்ரென்ஸ், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். மெயினாக நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ், எலக்ட்ரிக்கல் ஓரியன்டாக வரும்போது எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இந்த இன்வெர்ட்டர் மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோன்னா, ஸோ இட்ஸ் யூஸ்டு ஃபார், இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஏசி சப்ளை அதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து 50 ஹெர்ட்ஸ். ஸோ அந்த 50 ஹெர்ட்ஸ் சப்ளையை நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அது ஃபிக்ஸட் சப்ளை, 50 ஹெர்ட்ஸ்ன்றது ஃபிக்ஸட். ஸோ அதை மாற்றணும்னா வி ஹேவ் டு கோ ஃபார் தி சைக்ளோ கன்வெர்ட்டர் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணி அந்த 50 ஹெர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை டிக்ரீஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ இன்றைக்கி நிறைய நம்ம வீட்டிலலாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி சோக் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னால் சோக்குன்னு சொல்கிறோம். அந்த சோக், டியூப் லைட்டில் சோக் யூஸ் பண்ணுறோம். அந்த பழைய காலத்தில் சோக்கெலாம் பார்த்தீங்கன்னா காயிலெலாம் யூஸ் பண்ணி பெருசாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த சோக்கே வெயிட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த சோக்குன்றது டியூப் லைட்டில் இல்லை. அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி இன்வெர்ட்டர் சர்க்யூட்டை யூஸ் பண்ணி தான். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எல்இடி பல்புன்னு கொண்டு போகிறோம். அதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்க்யூட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்யூட்ஸ். இன்றைக்கி நிறைய அப்ளையன்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது இன்வெர்ட்டர் பேஸ்டு டெக்னாலஜி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன, இன்வெர்ட்டர் பேஸ்டுனா அதெல்லாம் இன்வெர்ட்டர் பேட்டரிலாம் வச்சுருப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஸோ அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஏசி சப்ளையை டிசியாக மாற்றி அந்த டிசியை எகைன் ஏசியாக மாற்றுறாங்க. ஸோ அந்த ஏசியில் மாற்றும்போது அந்த ஏசியுடைய ஃப்ரீக்குவென்சியை நம்மளால் வேரி பண்ண முடியும். ஸோ நம்ம வேறு ஃப்ரீக்குவென்சி ஆப்ரேட் பண்ணலாம். ஒரு பேசிக் இது என்னென்னா, நம்ம ஃப்ரீக்குவென்சியை மாற்றும் போது வோல்டேஜ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது வரும். ஸோ நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் வோல்டேஜ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா E = 4.44 F × π × N1 சொல்லி பார்த்துருப்பீங்க. Fன்றது ஃப்ரீக்குவென்சி, பைன்றது ஃப்ளக்ஸு, ஸோ Nன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம அந்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் யூஸ் பண்ணாமல், ஸோ வி கேன் பூஸ்ட் த வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். எப்படின்னா பை வேரியிங் தி ஃப்ரீக்குவென்சி. ஒரே ஒரு காயில், சின்ன காயில் மட்டும் ஒரே ஒரு டர்ன், நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சின்னதாக ஒரு 2 டர்ன் 3 டர்ன் காயிலை யூஸ் பண்ணி, ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 2 or 3. ஸோ அதில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம ஃப்ரீக்குவென்சியை சேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, ஒரு ஏசி லோடுக்கு நேராக நம்ம அப்ளை பண்ணுற கன்வென்ஷனல் இபி சப்ளைலேருந்து வரக்கூடிய ஏசியை நேராக கொடுக்காம அந்த ஏசியை நம்ம டிசியாக மாற்றி அந்த டிசியை எகைன் ஏசியாக மாற்றுறோம். இதுக்கு பேர் வந்து டிசி லிங்க்குன்னு பேர். ஸோ ஏசி சப்ளை டைரெக்டாக லோடுக்கு கொடுக்காம நேராகவே ஏசி தான் அவைலபிள் நேராக கொடுத்துடலாமேனா அதை நம்மளால் வேரி பண்ண முடியாது. அப்போ நம்ம வேரி பண்ணி அப்ளை பண்ணோன்னா we have to go for the inverter circuits. அதுக்கு பேர் வந்து டிசி லிங்க் சர்க்யூட்டுன்னு பேர். அப்போ இந்த இன்வெர்ட்டருடைய அட்வான்டேஜ் பார்த்தோன்னா, இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய இடத்துல இது கொண்டு வந்துட்டாங்க. இந்த எல்இடி பல்பு, சிஎஃப்எல் பல்பு, இது மாதிரி நிறைய அந்த பவர் ஃபேக்டரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஸோ தே ஆர் யூஸிங் திஸ் இன்வெர்ட்டர் பேஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே கான்செப்ட் என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஏசியை டிசியாக மாற்றி அந்த டிசியை எகைன் ஏசியாக மாற்றுறாங்க. ஸோ இந்த ஏசியை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஏசியுடைய ஃப்ரீக்குவென்சியை மாற்றுறோம். ஸோ அப்போ நம்ம ஃப்ரீக்குவென்சியை மாற்றும் போது வி கேன் அப்டைன் தி வேரியபிள் வோல்டேஜஸ். ஸோ நம்ம ஹை வோல்டேஜஸ்லாம் கொண்டு வர முடியும். ஸோ வித்தவுட் யூஸிங் த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இல்லாமல் வேரியபிள் வோல்டேஜ் கொண்டு வர முடியும். அந்த வோல்டேஜை வேரி பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக், நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய ஃபேக்டர்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இதை யூஸ் பண்ணி சார். அப்போ இன்வெர்ட்டர்னால் பேசிக்லி டிசியை ஏசியாக மாற்றி தரக்கூடிய சர்க்யூட் வந்து இன்வெர்ட்டர். இதுக்கு இன்னொரு பேர் எலக்ட்ரானிக்ஸில் சொல்லும்போது ஆசிலேட்டர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிசி சப்ளை தேர் இஸ் நோ ஆசிலேஷன், அதுக்கு ஃப்ரீக்குவென்சி கிடையாது. டிசி சிக்னல் ஃபிக்ஸட் ஃப்ரீக்குவென்சி, ஒரு ஃப்ரீக்குவென்சி F = 0, அவுட்புட் ஏசி. ஸோ அப்போ அது டிசியை நம்ம ஆசிலேட் பண்ணி கொண்டு வரோம். ஆசிலேட்டர் சர்க்யூட்டும் ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க சார்.
அப்போ இந்த இன்வெர்ட்டர்ன்றது டிசியை ஏசியாக மாற்றி தரக்கூடிய சர்க்யூட் கால்ட் அஸ் தி இன்வெர்ட்டர். அப்போ இன்வெர்ட்டர் மீன்ஸ் இஸ் ஏ இன்புட் டிசி அவுட்புட் ஏசி இன்வெர்ட்டர். டிசி டு ஏசி கன்வெர்ட்டர், டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி தரக்கூடிய சர்க்யூட் டிசி டு ஏசி கன்வெர்ட்டர். ரைட், இதுதான் நம்ம இன்வெர்ட்டர்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற ஒரு இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசி சப்ளை இன்புட்டை அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அந்த டிசி சப்ளை ப்ளஸ் மைனஸ் அவுட்புட் ஏசி. ஸோ இதில் ஃபேஸ் நியூட்ரல். ஸோ இது மாதிரி ஏசி வரும். ஸோ இது டிசி சப்ளை ஃபிக்ஸட் டிசி. ஸோ திஸ் த இன்வெர்ட்டர் சர்க்யூட்ஸ். அப்போ இன்வெர்ட்டர்னா ஏசி டிசியை ஏசியாக இன்புட் டிசி அவுட்புட் இஸ் தி ஏசி. இதுதான் இன்வெர்ட்டர்னு சொல்கிறேன் சார். இந்த இன்வெர்ட்டருடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் எப்படி சார் பிரிக்கிறோம் அப்படின்னு பண்ணும்போது நமக்கு அவுட்புட் சப்ளை என்ன மாதிரி சப்ளை வேணும் அவுட்புட்டை பேஸ் பண்ணி. ஸோ இந்த கிடைக்கக்கூடிய ஏசி அவுட்புட் சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர், 3 ஃபேஸாக இருந்தால் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர். ஸோ அப்போ இன்வெர்ட்டருடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி அவுட்புட் என்ன டைப் ஆஃப் அவுட்புட் வேணும். ஸோ இன்வெர்ட்டருடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் அவுட்புட், based on output, based on output. இதை பேஸ் பண்ணி சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் அவுட்புட்டில் ஒரே ஒரு ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ் மட்டும் வந்தோன்னா சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர், அவுட்புட்டில் 3 ஃபேஸ் எனக்கு வந்தால் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர். ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் தி ஏசி அவுட்புட்டை பேஸ் பண்ணி சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ 3 ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ். தென் எகெயின் நம்ம அந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட்டில் ஆக்டிவ் டிவைசஸ், இந்த பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் சுவிட்சஸாக யூஸ் பண்ண போகிறோம். அந்த சுவிட்சஸ் ஆன் ஆஃப் பண்ணும்போது அவுட்புட் ஏசியாக மாறுது. அப்போ அந்த பவர் எலக்ட்ரானிக் சுவிட்சஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் ஆன் தி கனெக்ஷன். ஸோ அவுட்புட்டை கொண்டு வரதுக்காக பவர் எலக்ட்ரானிக் சர்க்யூட் சுவிட்சஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் ஆன் கனெக்ஷன் ஆஃப் பவர் சுவிட்சஸ், connection of power switches. பவர் சுவிட்சஸை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதை பேஸ் பண்ணி பவர் சுவிட்சஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி சீரீஸ் இன்வெர்ட்டர், parallel inverter, another one bridge type of inverter, series parallel bridge inverter. அது single phase 3 phase எல்லாத்துலேயுமே உண்டு. bridge inverter. So this is the basic inverter classifications. So basically inverter 3 type of series, parallel and another one bridge inverter பிரிக்கிறோம். Then இப்போ இந்த இன்வெர்ட்டரில் நம்ம யூஸ் பண்ணுறது பவர் எலக்ட்ரானிக்ஸ் சுவிட்சஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு நம்ம இன்புட்டாக அப்ளை பண்ணுறது டிசி. ஸோ அந்த டிசியில் அந்த பவர் எலக்ட்ரானிக் சுவிட்சஸ் ஆன் ஆகும். தென் அதை எகைன் ஆஃப் பண்ணி திருப்பியும் அதை ரிவர்ஸில் கொண்டு போகிறோம். அப்போ ஆஃப் பண்ணும்போது அது டிசியில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம ஆஃப் பண்ணணுன்னா வி நீட் த காமுட்டேஷன். ஸோ அங்கே யூஸ் பண்ணக்கூடியது ஃபோர்ஸ்டு காமுட்டேஷன். ஏன்னா டிசி சப்ளை தான் ஆப்ரேட் பண்ணுறோம். அந்த இன்புட் கொடுக்குறது டிசி, அதில் தான் அந்த பவர் சுவிட்சஸ்லாம் ஒர்க் ஆகுது. அப்போ டிசியில் ஆப்ரேட் பண்ணும்போது அது ஒன்ஸ் ஆன் ஆகி போச்சுன்னா ஆன் ஆகிட்டே இருக்கும். அதை ஆஃப் பண்ணோன்னா வி நீட் த காமுட்டேஷன், ஃபோர்ஸ்டு காமுட்டேஷன். ஸோ அந்த காமுட்டேஷன் அங்கே என்ன டைப் ஆஃப் காமுட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி. ஸோ பேஸ்ட் ஆன் காமுட்டேஷன் used in the inverter, based on commutation used in inverter. அந்த இன்வெர்ட்டரில் என்ன டைப் ஆஃப் காமுட்டேஷன் யூஸ் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி ஒன்று வோல்டேஜ் காமுட்டேட்டட் இன்வெர்ட்டர், வோல்டேஜ் காமுட்டேட்டட் இன்வெர்ட்டர். அது நம்ம அவுட்புட் வோல்டேஜஸே. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒரு ஆன் ஸ்டேட் பண்ண ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கு அப்புறம் லோடில் நெகட்டிவ் வோல்டேஜ் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி அவுட்புட்டை நம்ம ஸ்டாப் பண்ணலாம். வோல்டேஜ் காமுட்டேட்டட் இன்வெர்ட்டர். அனதர் ஒன் கரண்ட் காமுட்டேட்டட் இன்வெர்ட்டர், கரண்ட் காமுட்டேட்டட். லோட் கரண்ட்டையே நம்ம ரிவர்ஸ் பண்ணி அதை ஆஃப் பண்ணுறதுக்காக கொண்டு வரலாம். அனதர் ஒன் லோடு காமுட்டேட்டட் இன்வெர்ட்டர், லோட் காமுட்டேட்டட் இன்வெர்ட்டர்.
இது மாதிரி நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. வோல்டேஜ் காமுடேட்டட், கரண்ட் காமுடேட்டட், லோட் காமுடேட்டட், இது மாதிரி நிறையா டைப்ஸ்லாம் இருக்குது சார். ஸோ அப்போ நம்ம பேசிக்லி இன்வெர்ட்டர்னு பார்க்கும்போது அவுட்புட்டை பேஸ் பண்ணி சிங்கிள் ஃபேஸ், 3 ஃபேஸ், என்ன டைப் ஆஃப் சுவிச்சஸ் கனெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறோம், சீரிஸ் இன்வெர்ட்டர், பேரல் இன்வெர்ட்டர், பிரிட்ஜ் இன்வெர்ட்டர். ஸோ இன்வெர்ட்டர்னாவே அங்கே டிசி சப்ளை ஆப்ரேட் பண்ண போகிறோம். அந்த டிசி சப்ளையை யூஸ் பண்ணி அந்த இன்வெர்ட்டரில் இருக்க சுவிச்சஸை ஆன் பண்ண போகிறோம், ஆஃப் பண்ண போகிறோம். ஆன் பண்ணுறது ட்ரிகரிங் சர்க்யூட், ஆஃப் பண்ணுறதுக்கு காமுடேஷன் சர்க்யூட்ஸ். அப்போ என்ன டைப் ஆஃப் காமுடேஷன் அங்கே யூஸ் பண்ணுறோம், வோல்டேஜ் காமுடேஷன், கரண்ட் காமுடேஷன், லோட் காமுடேஷன், இது மாதிரி இன்வெர்ட்டர் பிரிக்கிறோம். தென் அதே மாதிரி இந்த அவுட்புட் ஏசின்னு வருது, அந்த ஏசி வேவ் ஷேப் அதை பேஸ் பண்ணியும். ஸோ அவுட்புட் ஏசி வேவ் ஷேப், ஸோ அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய ஏசி வேவ் ஷேப், ஏசினாலும் நமக்கு சைனூசாய்டல்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த அவுட்புட் ஏசி பார்த்தீங்கன்னா சைனூசாய்டலாக இருந்தால் சைனூசாய்டல் இன்வெர்ட்டர். அவுட்புட் சைனூசாய்டல் அந்த ஷேப்பில் இருந்ததுன்னா, சைன் வேவாக இருந்ததுன்னா சைனூசாய்டல் இன்வெர்ட்டர். அதே அவுட்புட் சைனூசாய்டலாக இல்லை, அதர் தென் நான் சைனூசாய்டல் இன்வெர்ட்டர். இது மாதிரி இன்வெர்ட்டர் பிரிக்கிறோம். ஸோ ப்ராக்டிக்கலி நம்ம வரும்போது இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா